ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவும் ஆண்டவருடைய முதற் பலனாக சித்தரிக்கப்படுகிறார். கிறிஸ்துவும் ஆண்டவருடைய முதற் பலனாக சித்தரிக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்ப இந்த முதற் பலனின் பண்டிகை எப்பொழுது கொண்டாடப்பட்டது, டேட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, பஸ்கா பண்டிகை கொண்டாடி வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதற் பலனின் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று லேவியராமத்துல நம்ம வாசிக்கிறோம். பஸ்காவுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பஸ்கா முடிஞ்சு அதற்கான ஓய்வு நாள் முடிந்து அடுத்த நாள் நான் முதற் பலனான பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று லேவியராமத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தார்னு பாத்தீங்க அப்படின்னா, பஸ்கா தினத்தன்று அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டார். அடுத்த நாள் ஓய்வு நாள், எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் அதிகாலையிலே, the next day after the Sabbath, என்ன செய்றாரு? காலையிலேயே உயிரோடு கூட எழும்புகிறார். அப்போ முதற் பலனின் பண்டிகை கொண்டாடப்பட்ட நாளும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளும் ஒன்று, ஒரே நாள்ல உயிர்த்தெழுகிறார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் அதை கம்பேர் பண்றார். என்ன சொல்றாரு? உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர்களில் இவர் இயேசு கிறிஸ்து முதற் பலனானவர். சரி, அதனால எனக்கு என்னங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பியதினாலே நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் எனக்கென்று ஒரு மறுவாழ்வு உண்டு. இந்த வாழ்வு ஒரு முடிவு அல்ல, மரணம் ஒரு முடிவு அல்ல, மரணம் ஒரு புதிய வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து செல்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே, அதுவும் முதற் பலனாக அதே நாளிலே, அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டிய நாளிலே அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அதனாலதான் சொல்றாரு, உயிர்த்தெழுந்தவர்களில் இயேசு கிறிஸ்து முதற் பலனானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது விதைக்கின்ற ஓமையத்தான் ஆண்டவரும் பயன்படுத்துகிறார் இல்லையா? யோவான் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மரணத்தை பற்றி, தன்னுடைய முடிவை பற்றி அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு? கோதுமை மணியானது மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அடுத்த வசனம் போங்களேன். அடுத்த வசனத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன்னுடைய மகிமைப்படுகின்ற தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் பேசுகிற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதையும் விதைக்கிறதோடு ஒப்பிடுகிறார். அப்ப முதற் பலனான கிறிஸ்து நமக்கு அளிப்பது மிகப்பெரிய நம்பிக்கை. We have a greater hope. நான் இந்த உலகத்துல எனக்கு நடக்கிற பிரச்சனைகள், இங்கு எனக்கு வருகிற வியாதிகள், இதையெல்லாம் பற்றி நான் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் there is a life. இதற்கு பின்பு ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று உண்டு. லுக்கிமேனியால பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையன், அவனுக்கு பாவம் டெத்துனா என்னன்னே தெரியாது. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சொல்லிட்டாரு, டாக்டர் இன்னும் 2 மாசம் தான் இவர் இறந்துருவாரு அப்படின்னு. அந்த பையன் வீட்டுக்கு கேட்டானா, இறக்குறாங்கன்னாங்களே, டெத்துனா என்னதுமா அப்படின்னு கேட்டானா. ரத்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட பையன். அந்த அம்மா ரொம்ப அழகா சொல்லிச்சான், தம்பி நீ விளையாண்டுட்டு என்ன நடக்கும்? நான் விளையாண்டுட்டு உங்க ரூம்ல கட்டில்ல படுத்துருவேன். காலையில எந்திரிக்கிறப்ப நீ எங்க இருப்ப? நான் என் ரூம்ல என்னுடைய பெட்ல படுத்திருப்பேன். அதே தான் டெத்துன்னாங்களாம். புரியலையே நானா? நீ படுக்கிறப்ப அம்மா மடியில இங்க படுப்ப, எந்திரிக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ இருப்ப. That is what death is. Just a change of address. அவ்வளோ பெரிய நம்பிக்கையை
நமக்கு எதர் கொடுத்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து முதற் பலனானவராய் அவர் உயிரோடு கூட எழுந்ததினாலே நமக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது. அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு எல்லாத்தையும் காட்டணும்லாம் சொல்லலை, ஒரு கட்டை காட்டினா போதும்னு சொல்றாங்க. குருவிடம் போய் மொத்த அறுவடையை தூக்கிட்டு போய் தூக்க முடியாது. அதனால என்ன செய்யறாங்க, ஒரு கட்டை மட்டும் என்ன செய்யுங்க, காட்டுங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக, அவர் உயர்த்தப்பட்டதின் மூலமாக நாம் அனைவரும் அவருக்குள் அங்கீகரிக்கப்படுகிறோம். எங்க சொல்றாரு, எபேசியர் 1:6 பாத்தீங்க அப்படின்னா, அன்பார்ந்த மகன் வழியாக, அவர் மூலமாக, கிறிஸ்து மூலமாக நம் மீது, நம் அனைவர் மீதும் ஒப்புயர்வுற்ற அருளை பொழிந்த அருளினார். அவர் மூலம்தான், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அவர் இல்லைன்னா நமக்கு அங்கீகாரம் இல்லை. அதுக்காக தான் அவர் முதற் பலனாக என்ன செய்கிறார், உயர்த்தப்படுகிறார். 2005 ஆகஸ்ட்ல எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி ஒரு நாள் தாங்க எங்க மாமனார் வீட்டுக்கு போனேன். போன உடனே என்ன செஞ்சாருன்னா, வண்டி எடுத்து கொடுத்து நீங்க பயன்படுத்தணும்னா பயன்படுத்துங்க அப்படின்னாரு. அவர் 2 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூமை நீங்க இங்க படுக்கணும்னா படுத்துக்கோங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, நம்ம யாருன்னே தெரியாது, ரொம்ப தெரியாதுல்ல. இப்போதான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் நம்மளை நம்பி என்ன கொடுக்குறாரு, வண்டியை கொடுக்குறாரு, பெட்ரூமை கொடுக்குறாரு, வீட்டை கொடுக்குறாரு, சாப்பாடு போடுறாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சது, யார் மூலமா கிடைச்சது? என் ஒய்ஃப் மூலமா கிடைச்சது. அவளை கெட்டினதுனால என்னை இதெல்லாம் விட்டாரு. இல்லாட்டி எனக்கு என்ன வண்டி கொடுப்பாரா, இல்லை அவர் பெட்ரூமில் உன்னை படுக்க விடுவாரா? ஏதோ எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன? எப்படி என் மனைவி மூலமாய் எனக்கு அங்கீகாரம் கிடைத்ததோ, அதே தான் எங்க வீட்டுக்கு அவ வர்றப்போ என் மூலமாய் அவளுக்கு என்னுடைய வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கிறதோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் யார் மூலமா தான் பிதாவினிடத்தில் அங்கீகாரம் கிடைக்குது? கிறிஸ்துவின் மூலமாகத்தான். நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதினாலே அவர் நம்மை அங்கீகரிக்கிறார். ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக. ஏன்? ஏன்னா அவர் தான் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். அப்ப இது நம்பிக்கைக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நன்றி பெருக்குக்கு அடையாளமாக இது கொண்டாடப்பட்டது. கடைசியா 3வது சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 2:3 படி பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலும் முதற் பலனாக இருந்ததாக, இஸ்ரவேல் தேசம் முதற் பலனாக இருந்ததாக எரேமியா தீர்க்கதரிசி 2:3 எழுதுறார். எரேமியா 2:3 பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டு முதற் பலனான தேசமாக, எப்படி முதற் பலனாக பண்டிகை கொண்டாடப்பட்டதோ அதே போல இந்த தேசங்களிலேயே இது ஒரு ஸ்பெஷல் தேசமாக ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதித்தார். ஆனா என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் அந்த நிலையிலிருந்து தவறி போனார்கள். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அவர்களை படைத்தாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால என்ன செய்யறாரு, யாக்கோபு 1:8 பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் போடுறாரு. இஸ்ரவேல் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன? யாக்கோபு 1:18 தம் படைப்புகளில் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்க வைத்தார். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை கொடுத்து நம்மை முதற் கனிகளாக மாற்றினார். யாருக்கு மாற்றாக? இஸ்ரவேல் தேசத்திற்கு மாற்றாக. அப்ப இஸ்ரவேல் தேசத்திற்கு மாற்றாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா, சர்ச்.
சபைதான் இன்னைக்கு ஆண்டவருடைய முதற்கனி. அந்த சபையிலே நீங்களும் நானும் ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக, மறுபிறப்படைந்த புத்திரர்களாக, மறுபிறப்படைந்த மக்களாக, ஆண்டவருடைய மக்களாக நாம் இந்த சபையிலே வாழ்ந்து வருகிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நான் சபையாக ஆண்டவருடைய முதற் பலனாக என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா இல்லையா? அதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டையும் கொடுத்ததினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய முதற் பலனாக நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் இருப்பதினாலே am I living a pure life? ஒரு பரிசுத்தமான ஜீவியம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதற் பலனாகிய சபை இஸ்ரவேல் ஃபெயில் ஆனது மாதிரி நாம் இன்றைக்கு ஃபெயில் ஆகாம நடந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. சென்ட் தாமஸ் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் பிஷப் சிவி மேத்யூன்னு ஒருத்தர் உண்டு, பயங்கர படிப்பாளி, நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். நாங்கள் படித்த பைபிள் காலேஜில் வாத்தியாராக இருந்தார். இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே ஊரப்பாக்கத்தில் ஜூப்ளி மெமோரியல் பைபிள் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார். இப்போ யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டார், வயசு இருக்கும். அவர் தான் சொன்னார் இந்தியாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் இந்திய கிறிஸ்தவர்களை பற்றி சொன்ன ஸ்டேட்மெண்ட். என்ன சொன்னார் தெரியுமா? ஷாக் ஆயிராதீங்க. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் 60% பேர் மனதளவில் இந்துக்களேன்னார். 60% கிறிஸ்தவர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் மனதளவில் இந்துக்களே. இன்னும் இங்க என்ன நடக்கல? மனம் புதிதாகவில்லை. ஏன்னா ரோமர்ல அதான சொல்றாரு பவுல், தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியும்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். என்னுடைய மனம் உண்மையிலேயே புதிதாக மாறி இருக்கிறதா? as a church, சபையாக. வெளியில பாவங்க, அவன் பாவம் வாழ்க்கையை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எப்படி இதுல வாழ்றது அப்படின்னு. ஆனால் சபை அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணி இருக்குதா? அதற்கு மாற்றாக எங்களை பாரு, நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதை பார். அதுக்கு தான் 2 மிகப்பெரிய ஃபோர்ஸ் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த 2ம் செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய மனம் உண்மையிலேயே புதிதாக ஆரம்பிக்கிறதா? அல்லது இன்னைக்கும் டாக்டர்கிட்ட போகணும்னா புதன்கிழமையா பார்த்து போவோமா? குப்பை மண்டக்குள்ள இன்னும் கிடக்கிற அந்த குப்பையை நம்மளால வெளியே தள்ள முடியல. புதன்கிழமை பார்க்கறது, நல்ல நாள் பார்க்க. என் மகா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவ சொல்றா வாலிப பிள்ளைகள் நிறைய பேருக்கு இந்த இதுல இப்ப நம்பிக்கை வந்திருக்குது. எதுல? ராசி பலன்ல. நீ என்ன இது சைன், அந்த சைனுக்கு என்ன போட்டிருக்கான்னு பாரு. இதெல்லாம் எங்க இருந்து படிச்சீங்க? குப்பை. அதான் சிவி மேத்யூ சொல்றாரு, பிஷப் சிவி மேத்யூ, இந்திய கிறிஸ்தவர்களில் 60% பேர் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருந்தாலும் மனதளவில் அவர்கள் இந்துக்களாகவே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப முதற் பலனாக இஸ்ரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது விழுந்து போய் அதற்கு மாற்றாக நம்மை ஈன்றெடுத்து நம்மை சபையாக கட்டமைத்து ஒரு குடும்பமாக ஐக்கியப்படுத்தி நீயாவது பரிசுத்தமாக வாழ்ந்து இருப்பாய் அப்படின்னு பார்த்தா நாமும் இன்னும் குப்பையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா மாற்று என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்பது, உன்னை முதற் பலனாக நான் தேர்ந்தெடுத்தேனே, உண்மையிலேயே உன்னுடைய மனம் மறுரூபமாகி மறுரூபப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா?
அப்ப முதற் பலனின் பண்டிகை நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, we have to celebrate as a sign of gratitude. நன்றி உணர்வின் பெருக்கத்திலே நான் ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை முதலாவது அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். அது பணமா இருக்கலாம், என்னுடைய டைமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு டைம் இஸ் மணி, நேரம்தான் பணம் நிறைய பேருக்கு. நன்றி பெருக்கின் அடையாளமாக நாம் கொண்டாட வேண்டும். 2வது, நம்பிக்கையின் அடையாளம். கிறிஸ்து முதற்பலனாக எழுப்பப்பட்டதினாலே அவருக்குள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வு உண்டு. மரணத்திற்கு பின்பும் ஒரு வாழ்வு உண்டு. அவருக்குள் அவர் மூலமாய் நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசியாக, இஸ்ரவேலுக்கு மாற்றாக திருச்சபையாக நம்மை உருவெடுத்திருக்கிறார். எனவே அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு, அவர் எதிர்பார்க்கிற மன மாற்றத்தோடு, மனம் புதிதாகுகின்ற அனுபவத்தோடு நான் அன்றாடம் வாழ்கிறேனா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வி. டேவ்னு ஒருத்தன் வனாந்தரத்தில் டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிற, இது அந்த காலத்தில் வந்த பாட்டு, பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங், பீட் சாங்குமாங்க. ஸோ ட்ராவல் பண்ணி போகிறப்போ ஒரு பைப் இருந்தது. அந்த பைப்பு பக்கத்தில் ஒரு பக்கெட் இருந்துச்சு. அந்த பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அவசரத்தில் இந்த தண்ணியை அப்படியே என்ன செஞ்சிடாதீங்க, குடிச்சிடாதீங்க. இந்த தண்ணியை இதில் ஊற்றி, அடிபம்பில் ஊற்றி ப்ரைம் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவோ தண்ணி வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா தண்ணியையும் பிடித்து கொண்டு மறுபடியும் இந்த பக்கெட்டை நிரப்பி வச்சுட்டு தயவு செய்து போங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருந்தாங்க. மிகுந்த தாகத்தோடு ஒருத்தன் வந்தான். வந்து அங்கே நின்று பார்த்தான், பக்கெட்டில் தண்ணி. இவன் நிறைய வாட்டர் பாட்டில் வச்சுருக்கான். இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கிட்டேன்னா நான் குடிச்சிருவேன், என்னுடைய தாகம் தீர்ந்துடும். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது, அடிபம்புக்குள்ளே ஊற்று, தண்ணி வரும், நிறையா வரும். நீ உனக்கு இருக்கிற தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிடலாம், அடுத்தவனுடைய தேவையும் சந்திக்க முடியும்னு சொல்றது. இப்போ எதை நம்புறது? இப்போ தண்ணி வரலன்னா உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்ல உட்கார்ந்து இருக்கணும். அதனால என்ன செஞ்சான், மிகுந்த பயத்தோடு அந்த பக்கெட்டு தண்ணியை எடுத்து அடிபம்பில் ஊற்றி அடிக்க ஆரம்பிச்சா அங்கே எழுதியிருந்த மாதிரி தண்ணி பொழு பொழுன்னு வருது. இவன் பாட்டில் எல்லாம் நிரப்பிக்கிட்டான். இவன் எவ்வளோ குடிக்கணுமோ குடிச்சுக்கிட்டான். குடிச்சிட்டு அந்த பக்கெட்டையும் வச்சுட்டு கீழே எழுதி வச்சானா, இட் இஸ் ட்ரூ, இது உண்மைதான், இதை நம்புங்கள் என்று. That's what Christian life is. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ளே கொடுத்ததினாலே நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு நான் மாத்திரமல்ல இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை சபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு மாற்றாக முதற் பலனானவராக நாம் சபையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்று யோசிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.